ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எங்களோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நேற்றுக்கு போட்ட வீடியோவில் அவ்வளோ பேரும் அவ்வளோ ஒரு அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதையும் விட ஒரு சிஸ்டர் என்னுடைய மனசு மாதிரியே எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, நிறைய பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டதுனால தான் அந்த வீடியோ நேற்றுக்கு நான் போட்டேன். பாப்பாக்காண்டி என்ன சேர்த்து வச்சுருக்கிறீங்க, என்ன சேர்த்து வச்சுருக்க, லைவ்லையாக இருக்கட்டும், வீடியோவில் கமெண்ட்லையாக இருக்கட்டும், நீங்கள் கேட்டதுனால தான் அந்த வீடியோ போட்டேன். ஆனால் நாங்கள் எங்கள் பாப்பாக்குன்னு சொல்லி சேர்த்து வச்சு அவங்களுக்கு நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு லைஃப்பை கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. நீங்கள் சொல்கிறது எல்லாமே பாப்பாவுக்குமே லைஃப்பில் அவங்களுக்கு தேவை தான். ஆனால் இப்போதைக்கு அது தேவையில்லை இல்லைங்களா? ஆனாலும் நிறைய சப்ஸ்கிரைபர் அதை போட மாட்டேங்கிறீங்க ஏன்னு கேட்டதுனால நான் போட்டேன். நேற்றுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதல்ல பாப்பா 2 பேருக்குமே நமக்கு படிப்பு தாண்டா தேவை, நீ படிப்பை மட்டும் கொடு, மற்றது எல்லாமே தானாக வரும்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்றைக்கு நான் என்ன சமைச்சேங்கிறதையும், அதுக்கப்புறம் பேங்குக்கு நான் கொஞ்சம் போயிருந்தேன் பார்த்தீங்களா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் பொண்ணுங்க. எனக்குமே நான் படித்தது 5 வரைக்கும் தான். அவ்வளோவா எனக்கு இங்கிலீஷில் எழுதி ஃபார்ம்லாம் எனக்கு ஃபில்லப் பண்ண தெரியாது. யார்கிட்டையாச்சும் போய் கேட்கனாலுமே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குமே நினச்சி யோசிச்சுக்கிட்டே தான் போனேன். ஆனால் அங்குள்ள மேனேஜர் சார் தமிழ்நாட்டில் பெங்களூரில் பேங்கில் வேலை பார்த்துருப்பாங்க போல் இருக்கு. நான் பேசுகிற அந்த ஒடியாவை பார்த்துக்கிட்டேவும், நீங்கள் உங்களுடைய அப்பா பேர் என்னன்னு சொல்லி அவங்க என்கிட்ட ஒடியாவில் தான் கேட்டாங்க. எங்கள் அப்பா பேரை நான் சொன்ன உடனேயேவும் நீங்கள் தமிழான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் ஆமாம் சார் அப்படின்னு. உடனே அவங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் எனக்கு மேலே சிடுன்னு விழுந்தாங்க. ஆனால் அந்த மேனேஜர் சாரேவும் எனக்கு ஃபாரம் எல்லாமே நிரப்பி அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. நான் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே போனேன், அந்த பேங்க் எப்படி ஒரு 2 செகண்ட் போல் தான் எடுத்திருப்பேன். இங்குள்ள பேங்க் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் பாப்பாக்குன்னு சொல்லி கொஞ்சம் கம்மல், கொஞ்சம் தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த காதில் போட்டிருக்கா பார்த்தீங்களா, இதுவுமே வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அவன் நேற்றுக்கு மெஹந்தி வச்சுருந்தா, அதை அவங்கக்கிட்ட காட்டுறா. இந்த மாதிரியான நிறைய. அதுக்கப்புறம் இங்கே ஒடிசாவில் ஃப்ரெண்ட்ஸ், நான் 1.5 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. ஆனால் நான் பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டதே கிடையாது. இங்கே கிடையாது சரிங்களா. அந்த இது என் ஹஸ்பண்ட்டு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு டைம் நான் டவுன் போயிருக்கிறப்போ நான் அந்த பழத்தை பார்த்துருக்குறேன். அங்கே நிறைய பெரிய பெரிய சிட்டிங்லாம் அங்கே இருக்குது. நம்ம கிராமத்துக்குள்ளே கிடையாது. நாங்கள் பேங்குக்கு போயிட்டு வரும்போது அங்கே பார்த்தேன். நான் பச்சை வாழைப்பழம் இருந்துச்சு. காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்த பழம் 90 ரூபாய் அந்த மாதிரி எனக்கு வந்துருந்துச்சு சரிங்களா. அதையும் நான் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு ஒரு 4 நாளாக நல்லா திருப்தியாக சாப்பிட்டோமே. அந்த வாழைப்பழத்தையுமே நான் உங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய மிஸ் பண்ண வீடியோ. இதையும் போக அனகோண்டா மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் 1 வாரங்கிட்ட ஆகுது. நானும் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணணுன்னு பார்க்குறேன், முடியவே இல்லை. இன்றைக்கி அதை பண்ணலான்னு நினச்சிருக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணி வரும். அவ்வளோ பெரிய பாம்பு. உண்மைக்குமே அதுக்கு அடித்தாங்க அப்படின்னா நம்மளுடைய கால் வீங்கி குறைஞ்சது ஒரு 1/2 ஹவர்லேயே இறந்துருவாங்களாம். அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா. அவ்வளோ பெரிய பாம்பு. அதை தூக்கிட்டு போகும்போது கூட 3 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போனாங்க. அந்த மாதிரியான வீடியோஸும் இது கூட நான் உங்கள்கிட்ட இது கூட சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் இன்றைக்கி மிஸ் பண்ணி தான் வரும். வீடியோ நல்லாயிருக்கும். வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒடிசாவில் பேங்குக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்ததுனால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போயிருந்தேன். இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த சார் தான் எரிஞ்சு விழுந்தாங்க. வீடியோ எடுக்கிறது சின்ன பாப்பா தான். கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஓரளவு நல்லா எடுத்திருந்தா. அவங்கக்கிட்ட கொஞ்சம் சிடுன்னு பேசினாங்க. ஏன்னா எனக்கு ஃபாரம் நிரப்ப தெரில அப்படின்ன உடனே. அப்புறம் அவங்க நான் ஒரு ஜெராக்ஸ் ஒன்று கொடுத்ததில் அதில் என்னோடய முகம் சரியாக தெளிவாக தெரியலன்னு நீங்கள் மேனேஜரை போய் பார்த்துட்டு வாங்க நாங்கள். அப்போ நான் அவங்கள பார்க்க போயிருந்தப்போ அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்கள விட்டு இவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டு தான் அவங்க என்கிட்ட பேசி எனக்கு நிரப்பி கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே நிரப்புனதுக்கு பிறகு ஒரு 12 மணிக்கு மேலே பேங்குக்குள்ளேயே எப்படி உட்காந்துருந்து பேசுகிறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒடிசாவில் உள்ள பேங்கு எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது என்ன ஏதுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ண மறந்தாங்க. பொதுவாக பேங்குனாலே நல்லா நீட்டாக இருக்கும். இருந்தாலும் ஒடிசாவில் உள்ள பேங்க் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் நிறைய பேர் கற்பனை பண்ணியிருப்பீங்க. அதனால் நான் சொன்னேன். பேங்குக்கெலாம் போயிட்டு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எப்போதுமே இந்த வாழைப்பழம் மட்டும்தான் கிடைக்கும். மஞ்சள் கலரில் இது கொஞ்சம் குண்டா நாட்டு வாழைப்பழம் அந்த மாதிரி மிஸ் பண்ணி கிடைக்கும். ஆனால் 1.5 வருஷத்துக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் 90 ரூபாய் இந்த வாழைப்பழம்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்குன்னா பச்சை வாழைப்பழம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பாங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழ்நாட்டிலலாம் தள்ளு வண்டியில் போட்டு விற்பாங்களா, வாங்கிட்டு வருவேன். இங்கே கீழே கூறாக போட்டு விற்பாங்க. அந்த இதில் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே ஆப்பிள் ஜூஸ் என்னுடைய மாமனாருமே பேங்குக்கு ஏத்தாக்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு, சின்ன பாப்பாவுக்கு, பெரிய பாப்பாவுக்கு எங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தோம். இது
நைட்டில் எடுத்த வீடியோ. பாப்பா வந்து ஹோம்ஒர்க் எழுதுறா. நிறைய பேர் கேட்குறீங்க பாப்பாவுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை காட்டுங்க. நேற்றுக்கு நான் லைவில் காட்டினேன், ஆனால் பாப்பாவுடைய ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா அவளுடைய படிப்பை பற்றி தான் என்னுடைய சப்ஸ்கிரைபரான நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு அவளை படிக்க வைக்கிறேன். நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசையுமே கூட. உங்களுடைய ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் நான். பாப்பாவுடைய ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து புரியவே செய்யாது. ஆனால் பாப்பா கிட்ட கேட்டேன் அப்படின்னா அவள் கடன்னு சொல்லிடுவா. இன்னொரு நோட்டில் ஸ்கூலில் கொடுத்துருந்ததை அதை எடுத்து அவள் ஒரு நோட்டில் பார்த்து எழுதணும். ஏன்னா அது வந்து டியூஷனில் கொடுத்தது. இதை இவள் எழுதிட்டு போய் தான் நாளைக்கு காலையில் அவள் ஸ்கூலில் கொண்டு போய் காட்டணும் சாருங்கக்கிட்ட. இப்போ பாப்பாவுடைய ஹோம்ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு நைட்டு டிஃபனுக்கு சரிங்களா. இன்றைக்கி நாங்கள் வந்து முட்டை ரைஸ் தான் நாங்கள் செஞ்சோம் நைட்டுக்கு சாப்பாடு. அது என்னென்ன சேர்த்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் போல தான் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி. இஞ்சி பூண்டு வந்து நான் ஏன் சேர்ப்பேன் அப்படின்னா, நைட் நேரத்தில் ஒரு சமயம் ஒத்துக்கணும், ஒரு சமயம் ஒத்துக்கிடாது. அதுக்காக வேண்டி நான் வந்து இஞ்சி பூண்டு சீவி வச்சு சேர்ப்பேன். இப்போ வந்து சிலிண்டரில் தான் செய்கிறேன். ஏன்னா நைட்டு சாப்பாடு காலையில் சாப்பாடு வந்து பெரும்பாலும் நான் வந்து சிலிண்டரில் தான் செய்வேன். சட்டியை சூடு பண்ணி இஞ்சி பூண்டு ரெண்டையுமே போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரிலாம் செய்வீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சமைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, இன்ஸ்டாவில் நான் உங்களோட ஐடியா தேடினேன் ஆனால் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னீங்க. நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட பேசுகிறாங்க இன்ஸ்டாவில். அதுக்கு பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ லைட்டாக நான் உப்பு சேர்த்து நல்லா வதக்கியிருக்கிறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் தக்காளி சரிங்களா, தக்காளியை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளி கொஞ்சம் ஓரளவு வதங்கும், இருந்தாலும் கொஞ்சம் நம்ம மெல்ட் பண்ணிக்கிட்டோன்னா பாப்பா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவா. அதுக்காக வேண்டி தான். இப்போ தக்காளியுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து 3 முட்டை, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் வத்தப்பொடி, கொஞ்சம் மிளகு பொடி நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கினா அதுக்கு அப்புறமேட்டி நம்ம வந்து சாதம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓரளவு வதங்கி நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் சாப்பாடு, அதனால் இவ்வளோ தான் நான் செஞ்சுருக்கிறேன். இங்கே சாப்பிட்டு முடித்த உடனேயே நான் சொன்னேன் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கொசுவலை போட்டுட்டு படுக்கலான்னதுக்கு, இல்லை நானே முதல்ல போய் படுத்துட்றேன் அப்படின்னா, நான் வீடியோ எடுக்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஹாய் அப்படின்னு சொல்லி பேசினா. அந்த மாதிரி கொஞ்சம் காமெடியாக பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து நேற்று காலையில் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். பொதுவாக இட்லி தோசைக்குனாலே சாம்பார் சட்னின்னா சும்மா அள்ளி எறியலான்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி பாப்பா வந்து எனக்கு சாம்பார் வச்சு கொடுமானா, அதுக்கு வந்து என்னென்ன கையில் தக்காளி, பூண்டு, ஜீரகம், ஜீரகம்லாம் இனிமேல் தான் போடுறேன் நான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காலிஃப்ளவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பருப்புக்குள்ளே தான் போட போகிறேன். ஆனால் அதையுமே நான் சுடுதண்ணில் போட்டு அதுக்கு பிறகு போட்டால் தான் எனக்கு என்னமோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் நான் போடுவேன். உருளைக்கிழங்கு, துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன், பீக்கங்காய் எடுத்துருக்கிறேன், கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு சின்ன பாப்பா தான் இப்போ மஞ்சப்பொடி போடுறா. மஞ்சப்பொடி கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் வத்தப்பொடி, கொஞ்சம் ஜீரகம், இந்த மாதிரிலாம் சேர்த்துருக்குறேன். நம்ம தமிழ்நாட்டு சாம்பார் மசாலா வந்து இங்கே ஒடிசாவில் கிடைக்காது சரிங்களா. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சம் புளியை கரைச்சி எடுப்பேன். கொஞ்சமாக மல்லிப்பொடி இருக்குது பார்த்திங்களா, குழம்புக்கு வைக்கிற மல்லிப்பொடி, இதையுமே சேர்த்து வேக வைக்கும் போதே கொதிக்க வச்சுட்டேன் அப்படின்னா உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். இல்லாத ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுவேன். அதனால தான் நான் மல்லிப்பொடியும் போட்டிருக்கிறேன். இப்போ நான் வந்து குக்கரில் நான் வந்து விசில் வச்சுருக்கேன். விசில் எல்லாமே வரட்டும். இன்றைக்கி காலையில் ஃப்ரெண்ட்ஸ் பால் கிடையாது சரிங்களா. எல்லாேருக்கும் குட் மார்னிங். நம்ம வீட்டில் இன்றைக்கி கடும் டீ தான். இனிமேல் தான் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இனிமேல் தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். நான் அரைச்சிட்டு வந்ததுனாலே என்னமோ தெரில ஃப்ரெண்ட்ஸ், மாவில் இன்றைக்கி தோசை சூப்பராக வந்துச்சு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். இப்போது எல்லாமே வெந்து எடுத்துட்டேனா, நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் காயும் கொஞ்சம் தண்ணியும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் பருப்பு நல்லா கடைவேன். ஓரளவு வெந்துடும். இன்றைக்கி கொஞ்சம் விசில் கொஞ்சம் கம்மியாக வச்சிட்டேன், அதனால் கொஞ்சம் வேகலை. ஆனால் மசிச்சு விட்டேன் அப்படின்னா நல்லா குழஞ்சிரும் சரிங்களா. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கிடுவேன். அது கூட கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இனிமேல் தான் இதை கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் தாளிப்பேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்காக வேண்டி கடாயை வச்சுருக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு கடுகு, வெந்தயம் இதை ரெண்டுமே போட்டு நல்லா பொரிஞ்சுக்கிடட்டும். இது எல்லாமே இங்கேயுமே ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை செடி நிறையா இருக்குது. நம்ம வீட்டுக்கு பின்னாடியே அந்த பாம்பை பார்த்ததுலேருந்தே என்னமோ தெரில, எங்களுக்கு போகிறதுக்கேவும் பயமாக இருக்குது. அதனால் பாப்பா பக்கத்து வீட்டு அங்கே தான் போய் பறிச்சிட்டு வந்தாலே.
இப்போ சாம்பாரையுமே ஃப்ரெண்ட்ஸ் பருப்பையுமே நல்லா தாளித்து ஊற்றிட்டேன். இப்போ வந்து தோசைக்கல் வச்சுருக்கிறேன், தோசை ஊற்றிக்கலாம். தோசையில் இங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மூங்கில் கம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குச்சி வாழைத்தண்டோட இதெல்லாம் வச்சு தடவுவாங்க எண்ணெய். நான் வந்து பேப்பர் அப்படி இல்லைன்னா கத்திரிக்காயில் உள்ள காம்பு இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ தோசையுமே சுட்டு நாங்கள் எல்லோரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் திருப்தியாக நாங்கள் சாப்பிட்டோம். சரிங்களா, நிறைய பேர் குரங்கு கேட்டிருந்தீங்களே, அது எவ்வளோ பெரிய வாளோட எங்கள் வீட்டு பாத்ரூம் மேலே எப்படி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா. இது ஃப்ரெண்ட்ஸ் பேங்குக்கு நேற்றுக்கு புக்கு வாங்க போயிட்டு வரும்போது எடுத்த வீடியோ. அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு கம்மல் வாங்கினேன், ஒரு குட்டியாக ஒரு கிளிப்பு ஒன்று வாங்கியிருந்தேன். பேனு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள். அவங்க அத்தை வீட்டில் போய் இருக்கிறப்போ அவளுக்கு நிறைய உருவாயிருச்சு. அதனால் அவளுக்கு ஒரு பேன் ஷாம்பு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இனிமேல் தான் நாளைக்கு தான் அவளை போட்டு குளிப்பாட்டணும். அப்புறம் 10 ரூபா எண்ணெய் பாட்டில் ஒரு 2 வாங்கிட்டு வந்தேன். நெய் பாலிஸே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஒரு நெய் பாலிஸ். அப்புறம் மெஹந்தி. டீ குடிக்கிறது நான் வந்து உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டும்போது கிளாஸில் காட்டுறேன்னா, அதனால் 10 ரூபான்னு சொல்லி கப்பு வச்சுருந்தாங்க, அதனால் வாங்கியிருக்கேன். அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பாத்திரம் விளக்குறது சரிங்களா, ஒரு நார் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்பளம் இங்கே நம்ம தமிழ்நாட்டு அப்பளமே இங்கே கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த அப்பளம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 20 ரூபா இந்த ஒரு கெட்டு. இதையுமே வாங்கிட்டு வந்துருந்தேன். சாப்பிட்றதுக்குமே நம்ம தமிழ்நாட்டு டேஸ்ட்டில் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இது 30 ரூபாய்க்கு 3 கப்பு. ஒரு கப்போட ரேட் வந்து 10 ரூபா. நான் ஒரு 3 கப்பு வாங்கிட்டு வந்தேன். எங்களுக்கு 3 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு கப்பு வாங்கிட்டு வந்தேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காலையில் வச்ச சாதம் மட்டும் குக்கரில் வச்சேன். காலையில் வச்ச பருப்பு அந்த சாம்பார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் பொரிச்சிருக்கிறேன். நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்லாம். எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் அப்பளம் சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ, நிறைய பேர் எங்களுடைய கிளியை பற்றி தான் விசாரிக்கிறீங்க. என்ன சாப்பிடுவோன்னு கேட்குறீங்க. நாங்கள் எதை சாப்பிட்றோமோ அதுவும் அதுதான் சாப்பிடும், மற்றபடி எதுவுமே சாப்பிடாது. இந்த மாதிரி தான் சாப்பிடும். நாங்கள் எதை சாப்பிட்றோமோ அதுதான் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி தான் சாப்பிடும். நிறைய பேர் கேட்குறீங்க அது என்ன சாப்பிடுன்னு. பழம் கொடுத்தாலும் சாப்பிடும், கறி கொடுத்தாலும் சாப்பிடும், பிரியாணி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடும், பூரி கொடுத்தாலும் சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கிளி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய பாம்பு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தான் மிஸ்ஸு சரிங்களா. 3 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போனாங்க, அவ்வளோ பெரிய உயரம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீ எதாவது சொல்லு. பாய். எல்லாருக்கும் பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.